ஐபிஎல் வைப் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு என்றே சொல்லாங்க. ஏன்னா நம்ம சென்னைக்கு வந்துட்டாரு ஜட்டு அண்டு மொயின் அலி. இந்த நிலையில் வந்த வேகத்திலே நம்ம தோனி வாடா தம்பி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்ல வார்ம் அப் மேட்ச் நடந்ததுங்க. ருத்ராஜ் டீம் அண்டு தோனி டீம் இரு அணிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்ணாங்க. அண்டு ருத்ராஜ் டீமில் வந்துட்டு ஜட்டு ப்ளே பண்ணார். ஓகேவா, ஒரு டிஃப்ரெண்ட்டான எதுக்கு ருத்ராஜ் டீமில் ஜட்டுவை ஜாயின் பண்ணாங்க வந்த வேகத்தில். மேலும் அதாவது சிஎஸ்கே பேட்டிங் கோச் மைக் ஹசி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. மேலும் அதாவது கமாண்ட் வேலை செய்யாமல் இருந்தது இந்த சேனலில் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் திட்டா இருந்தாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் உங்களோட கருத்தை வந்துட்டு நீங்கள் டக்குன்னு பதிவு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஐபிஎல் வீடியோ வந்துட்டு அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல் மேட்சே வந்துட்டு மார்ச் 22 ஆர்சிபியோட மோதிரம். மேலும் ஒரு குட் நியூஸ்ன்னா இந்த வருடம் மெகாக்சன் நடைபெற உள்ளதுங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு வேற லெவல் விருந்து என்றே சொல்லலாம். ஓகே, அதாவது பேட்டிங் கோச் மைக் ஹசி வந்துட்டு ஜடேஜாவையும் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ருத்ராஜ் டீமில் தொடக்க வீரராக இறக்குனாருங்க. இவர் ஓவரில் அதாவது சிம்ரன் சிங் ஒரே ஓவரில் வந்துட்டு 3 சிக்ஸர் வீசியிருக்காரு நம்ம ஜடேஜா. ஹாட்ரிக் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. மேலும் 23 பந்தில் வந்துட்டு அரை சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு தெரி ஃபார்மில் நம்ம ஜட்டு இறங்கியிருக்காரு என்றே சொல்லலாம். சேம் டைம் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன, தோனி விக்கெட் எடுத்திருக்காருங்க. தோனி 26 பந்தில் வந்துட்டு அரை சதம் கடந்திருக்காரு. தோனியுமே வந்துட்டு ஒரு 4 சிக்ஸர் வீசினாரு. செம்ம ஃபார்மில் இருக்கார் தோனி, ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த 3 பேருமே கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க என்றே சொல்லாங்க. தோனி விக்கெட் எடுத்து இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஜடேஜா தான் மொத்தம் 3 விக்கெட் அண்டு அரை சதம் ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ருத்ராஜும் அண்டு நம்ம ஜடேஜாவும் தான் தொடக்க வீரராக இறங்கினாங்க, ரைட் லெஃப்ட் காம்போ. இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு மைக் ஹசி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. தோனி வந்துட்டு ஃபினிஷர் ரோலில் இருக்க போகிறாங்க. சேம் டைம் ராச்சின் ரவீந்திரா. டெஃபினட்டாக வந்துட்டு ஜடேஜாவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் தொடக்க வீரராங்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ரைட் லெஃப்ட் காம்போ. அதாவது ஜடேஜாவே வாண்டடாக கேட்டிருக்காரு, நான் முன்னாடி இறங்கி ப்ளே பண்ணுறேன்னு. இந்த நிலையில் பேட்டிங் கோச் மைக் ஹசி ஓகே பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஜடேஜாவை ஒரு புதிய ரோலில் நீங்கள் இந்த வருடம் ஐபிஎல்லில் பார்க்கலாம் என்று சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேறு லெவல் ஹிண்டை தூக்கி கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம். மேலும் இதில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, ருத்ராஜ் டீம் வந்துட்டு தோனி டீமை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் ஜடேஜா ஒரு 3 விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா. தோனி விக்கெட்டை கரெக்டான நேரத்தில் எடுத்தாருங்க. கடைசியில் ஒரு 2 பந்தில் 8 ரன் என்னமோ அடிக்கணும் தோனி டீம். பட் தோனி அந்த தருணத்தில் தான் விக்கெட் எடுத்து ருத்ராஜ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அதாவது ஜடேஜா டீம் செம்மையாக திரளாக வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க. பட் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னென்னா, ஜடேஜாவும் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க. இவர் தோனியும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. இந்த ஐடியாவை கொடுத்ததே ரைட் லெஃப்ட் காம்போ மைக் ஹசி தாங்க. மைக் ஹசி சொன்னதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம எம்எஸ் தோனியும் கோச் ஃப்ளமிங்கும். இந்த நிலையில் நம்ம ஒரு புதிய ஓப்பனிங் காம்போவை இந்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே டீமில் பார்க்க போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவ்வளோ பெரிய டிவைடு போகிற காரணமே நம்ம கான்வே வந்துட்டு ரூல்ட் அவுட் ஆனதான் மிகப்பெரிய பிரச்சனை என்பது குறிப்பிடத்தக்கது.